பாடல் மற்றும் விளம்பர இடைவெளியை அடுத்து மீண்டும் இணைச்சிட்ருக்கீங்க வெள்ளிக்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு. இந்த காலத்தை பொறுத்தமட்டில் புரிந்து கொள்வதில் மிகவும் சிக்கல் இருக்கக்கூடிய, அதே நேரத்தில் புரிந்து கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று சொல்லலாம் உளவியல். காரணம், ஒருவரை புரிந்து கொள்வதோ அல்லது தன்னைத்தானே புரிந்து கொள்வதோ கூட இந்த காலத்தில் சிரமமாகி இருக்கிறது என்று சொல்லலாம். வாழ்க்கையினுடைய ஓட்டம் அல்லது மாற்றம் அப்படி அமைந்து கொண்டிருக்கிறதாக மொத்தத்தில் இந்திய கலந்துரையாடல் உளவியல் ரீதியானதாக அமையவிருக்கிறது. எங்களோடு இணைந்து கொள்கிறார் HK இன்டர்நேஷனல் காலேஜினுடைய ஸ்தாபகரும் இளம் தொழிலதிபரும் ஆகிய ஆகாஷ் கனகரத்னம். வணக்கம் ஆகாஷ். வணக்கம். நலமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கு. நீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன் ஆகாஷ். அதே போல உளவியல் அப்படின்ற ஒரு விஷயம் சம்பந்தமா நிறைய பேசுறதுக்கு இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்களை பற்றிய ஒரு அறிமுகத்தை சொல்லுங்க. 21 வயது தான் ஆகிறது உங்களுக்கு. மிக இளம் வயதிலேயே நீங்க இந்த நிறுவனத்தினுடைய ஸ்தாபகராக இருக்கிறீங்க, ஒரு இளம் தொழிலதிபராக இருக்கிறீங்க, உங்களுடைய கல்வியை நிறைவு செய்திருக்கிறீங்க. தெரிஞ்சுக்கொள்ள ஆவலாக இருக்கிறது. சொல்லுங்க உங்களை பற்றி. என் பேர் மிஸ்டர் ஆகாஷ் கனகரத்னம். ஸ்டடீஸ் எல்லாமே நான் இந்தியாவில் செஞ்சேன். அப்போ ஒரு 16-17 A லெவலில் முடிச்சாச்சு. அப்போ முடிச்ச அந்த டைம்லேயே நான் பிஎஸ்சி ஃபாலோ பண்ணிட்டேன். அரௌண்ட் 1920 பிஎஸ்சி கிளினிக்கல் சைக்காலஜி முடிச்சிட்டேன். ஒரு 17 இயர்ஸாக இருக்கும் போதே டீச்சிங் மேலே ஒரு பேஷன் ஒன்று இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸோட டீச்சிங் என் நாலேஜை ஷேர் பண்ண ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படி போக ஐ ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் மச். அப்போ ஸ்டூடெண்ட்ஸை புரிஞ்சுக்கிற ஒரே இது சைக்காலஜி தான். அந்த இம்பேக்ட் ரொம்ப எனக்கு நல்லா இதாக இருந்துச்சு. அப்படியே சரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கலான்னு ஏஜ் ஆஃப் 19 ஆரம்பித்தேன். இப்போ நல்ல எஸ்டாப்ளிஷ்ட் ஆகிருக்கு. சைக்காலஜி அப்படின்ற ஒரு விஷயம் எல்லா நேரத்துலையுமே என்ன சொல்வது, சில சமயங்களில் அதை ஒரு ட்ரிக்காக கூட பயன்படுத்துபவர்கள் இருப்பார்கள். இந்த மாதிரியாக கூட நிறைய விஷயங்கள் நடக்கும். உண்மையிலேயே சைக்காலஜி அப்படின்றது எந்த விதத்தில் ஒரு நபரை எஃபெக்ட் பண்ணக்கூடும்? ஒருவருடைய இப்போ நாங்கள் ஒருவர் மீது சில விஷயங்களை இந்த டார்க் சைக்காலஜி என்றெல்லாம் சொல்வார்கள் இல்லையா? இது ஒரு நபரை எந்த அளவு தூரம் பாதிக்கக்கூடும், எஃபெக்ட் பண்ணக்கூடும்? இது உண்மையிலேயே உண்மையா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் வந்தோடனே என்கிட்ட கேட்டிங்க எப்படி இருக்கீங்கன்னு. அது எதை மீன் பண்ணுது? ஃபிசிக்கல் உடம்பு தான் மீன் பண்ணு. அப்போ மென்டலாக நீங்கள் கேட்கல. ஏன்னா நிறைய பேருக்கு மென்டலாக நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பட் அது ஒரு அவேர்னஸ் இல்லை. ஏன்னா இப்போ தான் கிட்டத்தில் பாருங்கள் எல்லா பசங்களும் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இந்த மாதிரியான தாக்கத்தை உண்டாக்குது. அதோட மெயின் காரணம் என்னன்னா மென்டல் ஹெல்த்துக்கு நம்ம ஒரு அவேர்னஸ் உண்டாக்கணும். இப்போ இந்த டார்க் சைக்காலஜி சொல்கிறதுலாம் இட்ஸ் ஜஸ்ட் யூடியூப்பை பார்க்குற சைக்காலஜி வேறு, ஆக்சுவலாக படிக்கிற சைக்காலஜி வேறு. சைக்காலஜினா என்னென்னா ஒருத்தவங்களோட பிஹேவியரை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது பண்ணிவிட்டு இப்போ சைக்கானாலிசிஸ் பண்ணி அவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது, அதுதான் சைக்காலஜி. சரி. அதே போல் ஆகாஷ், இந்த இளம் வயதினரை பொறுத்த மட்டும் அவர்களுடைய உளவியல் கண்டிப்பாக பெற்றோருக்கு புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. மிகவும் சிரமமான சவாலான ஒரு விஷயமும் தான். அப்படி இருக்கிற பொழுது இளம் வயதினருக்கு எந்த மாதிரியான விஷயங்கள், வழிகாட்டல்கள் ஒரு பெற்றோர்களாக அவர்களை புரிந்து கொள்றதுக்கு அவங்களுக்கு அவசியம்னு நினைக்கிறீங்க? ஓகே. இப்போ பாதி பசங்க அவங்க பேரண்ட்ஸோட ஓப்பனாக பேசினாவே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிரும். ஏன் அவங்க தவறான வழிக்கு போகிற காரணம் என்ன? ஏன்னா பேரண்ட்ஸோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கானால. நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிறது எது? ஃப்ரெண்ட்ஸோட. ஃப்ரெண்ட்ஸும் அவங்க ஏஜில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த கரெக்டான ஒரு மெச்சூரிட்டி இருக்கானால தவறான வழிக்கு போகிறது. பேரண்ட்ஸுக்கு நான் சஜஸ்ட் பண்ணும் as much as you all can பசங்களோட பேசுங்க. ரொம்ப சுருக்கமாக பதில் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதே போல் நாங்கள் இன்றைய தலைப்பின் கீழே கூட பேசியிருந்தோம், இல்லை விவாகரத்துகள் சம்பந்தமாக பேசியிருந்தோம். விவாகரத்து அப்படின்ற ஒரு விஷயம் முன்னைய காலத்தில் ஒரு பூதாகாரமான ஒரு பயங்கரமான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. இன்றைய காலத்தில் அது ஒரு சர்வசாதாரணமான ஒரு விஷயமாகவும் அதை அணுக தொடங்கி இருக்கிறார்கள். அப்படின்ற பொழுது என்ன ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க உளவியல் ரீதியாக? ஓகே. இப்போ நம்ம டைவோர்ஸ்னு பார்த்துக்கிட்டோன்னா என்ன நடக்கும்? ஒரு 2 கப்பல் பிரிகிறது. நம்ம நினைப்போம் 2 கப்பல் தான் அங்கே பிரியல, 2 குடும்பம் அங்கே பிரிகிறது. அந்த கப்பலில் சார்ந்து அவங்களோட பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ப்ளஸ் அவங்கள நம்பி ஒரு சொசைட்டி இருக்கும், ப்ளஸ் அவங்க சில்ட்ரன்ஸும் இருப்பாங்க. டிவோர்ஸ் அவங்க இருக்கிற போது அந்த குழந்தைக்கும் மென்டலாக எஃபெக்ட் ஆவா. ஏன்னா ஒரு பேரண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் ஒழுங்காக இருந்தால் தான் அவட அந்த சைல்டை இதுவும் பர்ஃபெக்டாக போவோம் அவங்களோட மென்டல் ஹெல்த். இப்போ ஒரு சின்ன வயசில் அந்த சைல்டு ஒரு டிவோர்ஸ் அண்டர்கோ பண்ணால் she'll be mentally stressed. பேரண்ட்ஸும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஒத்து வரலையே நம்ம பார்ப்போம், ஒரு 1 இயர் டைம் எடுப்போம். இப்போ ஆப்போசிட் மாதிரி இப்போ 2 போல்ஸ் ஆப்போசிட் போல்னா 2 அட்ராக்ட் ஆகும், ஒரு டைம் ஒன்று எடுக்கணும். ஆக்சுவலாக அந்த டிவோர்ஸ் தேவையா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியும் அந்த 1 இயர். 1 இயருக்கு பிறகு அவங்களுக்கு ஓகேன்னா அவங்க டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்.
சரி, நான் ஆரம்பத்திலேயே உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் ஆகாஷ். அதாவது வந்து ஒருவருடைய விஷயங்களை வந்து நாங்கள் நிர்ணயிக்க முடியுமா, சைக்காலஜிக்கலாக ஒருத்தரை வந்து ட்ரிக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தோம். இப்போ வந்து நிறைய பேர் வந்து அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செய்துட்டுமே இருக்கிறாங்க. ஏன்னா படிக்கக்கூடிய பிள்ளைகளினுடைய அறையை வந்து நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வைக்கலாம், இந்த மாதிரியான பெயிண்டிங் பண்ணலாம், இந்த மாதிரியான அவங்கள காம் பண்ணலாம், இந்த மாதிரியான ஒரு தொழில்துறையாகவே அது வளர்ந்து கொண்டு வருகிறது மேலைத்தேய நாடுகளை பொறுத்த மட்டும். அப்படி இருக்கிற பொழுது உண்மையிலேயே ஒரு மனிதனுடைய மனதை காம் பண்ணக்கூடிய, அமைதிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் சைக்காலஜிக்கலா அவருக்கு வந்து நாங்கள் ஏற்படுத்த முடியுமா? அதற்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஃபுட் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இயல்பாகவே கேஎஃப்சி பாருங்க ரெட் கலரில் இருக்கும். ஒரு எஜுகேஷன் இண்டஸ்ட்ரினா பாருங்க ஒரு ப்ளூ அண்ட் ஒயிட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு கலருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரெட்டாக பார்த்தோம்னா அது ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ ப்ளூவாக பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட், படிப்புனா ட்ரஸ்ட் இருக்கணும். உண்மையிலேயே இப்போ இன்டர்வியூஸ் எல்லாம் போகும்பொழுது நாங்கள் நினைப்போம் ஒயிட் கலர் ஷர்ட் தான் வந்து அதற்கு வந்து பொருத்தமானது. ஆனால் வந்து ஒரு சில இடங்களை நான் படிச்சிருக்கேன் ப்ளூ கலர் ஷர்ட் வந்து ஒர்க்ஸ் வெல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இந்த நபரை நம்பி இதை வெளியே கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு உளவியல் ரீதியான எண்ணத்தை அது ஏற்படுத்தும் என்று சொல்லி உண்மையிலேயே இந்த மாதிரி எஃபெக்ட் பண்றது சாத்தியமா? ஆமா, ஏன்னா இப்போ நம்ம மைண்டை பார்த்தா 3 இருக்கு. ப்ரீ கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ், அன்கான்ஷியஸ் இருக்கு. அப்போ நீங்க பாருங்க, இன்னைக்கு நீங்க படிக்கிறீங்கன்னா அடுத்த நாள் நீங்க பார்ப்பீங்க உங்களை அறியாம ஒரு தாக்கம் ஒன்று வரும் எக்ஸாம்ல. அப்போ எங்க போய் ஸ்டோர் ஆயிருக்கு? நம்ம அன்கான்ஷியஸ் மைண்ட்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கு. அது டிகர் பண்றது நம்ம கையில தான் இருக்கு. அப்போ சைக்காலஜி உண்மை தான். இல்லை, நான் கேட்குறேன் என்னென்ன விஷயங்கள் வந்து இப்போ ஒரு குழந்தை படிக்க மாட்டேங்குது அப்படின்ற பொழுதோ அல்லது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, வீட்டில் வந்து இருக்க பிடிக்கல அப்படின்ற பொழுதோ வந்து என்ன மாதிரியாக அந்த சூழலை வந்து எங்களுக்கு ஏற்படுத்திக்கலாம், காம் டவுன் பண்ணிக்கிற மாதிரி, ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிற மாதிரி என்னென்ன விஷயங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவோம் ஆகாஷ் உளவியலா? இப்போ கலர்ஸாக இருக்கலாம் இந்த மாதிரியாக. ஓகே, இந்த கலர் சைக்காலஜி நான் சொல்லணும்னா ஸோ வந்து நிறைய தெரப்பிஸ் இருக்குது. இப்போ ஆர்ட் தெரப்பி இருக்குது, ப்ளே தெரப்பி இருக்குது. ஸோ நம்ம பசங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம தேவைப்படணும் அவங்க எது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இப்போ நிறைய பேர் பாருங்கள் ஸ்போர்ட்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. அந்த 13லேருந்து 18 வயசு வர்ற போது என்னாவும் நம்ம உடம்புல ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். அப்போ சுரக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கெல்லாம் புதுசாக இருக்கும். அப்போ அந்த எனர்ஜி தவறாக போகிறதுனால நம்ம என்ன என்கரேஜ் பண்ணுவோம், ஸ்போர்ட்ஸ் செய்யுங்க, இந்த மாதிரி ஆர்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி போன்ற போது தவறான வழியில் பசங்க போக மாட்டாங்க. அப்போ பேரண்ட்ஸ் என்ன செய்யணும், அந்த கரெக்டாக அந்த டீனேஜ் வந்துருச்சா உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் அவங்கள வழி நடத்தணும். அதே போல் வந்து முன்னைய காலங்களில் வந்து இந்த ஆன்மீக உரைகள் எல்லாம் ரொம்ப இருந்தது இல்லையா? ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒரு சபை அப்படின்னா வந்து ஒரு ஆன்மீக உரைகள் இருக்கும், நிறைய இதிகாசங்கள், இலக்கியங்கள், இலக்கணங்கள், இது மாதிரியான நிறைய விஷயங்களின் ஊடாக வாழ்க்கையை வந்து வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இப்பொழுது வந்து அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே குறைவாக போயிடுச்சு. இப்போ வந்து வீட்டில் இருக்கிறவங்க உட்காந்து பேசுறதுக்கான நேரமே இருக்கான்னு கேட்டால் கம்மியாகிடுச்சு இல்லையா? அப்படி பார்க்குற பொழுது உளவியல் ரீதியாக ஒரு தாக்கத்தை வந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்குள்ள ஏற்படுத்துதுன்னா இப்போதைய வாழ்க்கை மாற்றத்தில் என்னென்ன விஷயங்கள்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ நான் எப்பயும் சொல்கிறது தான், நம்ம கையிலேயே நம்ம கிருமி நம்ம ஃபோன் தான் இருக்குது. இப்போ ஃபோன் வந்த பிறகு நம்ம எத்தனை பேர் வீட்டில் போய் பேசியிருக்கோம், ஒரு டேபிளில் நம்ம உட்காந்து சாப்பிட்டாவும் நம்ம என்ன செய்வோம், கீழே நம்ம ஃபோனை தான் இது பண்ணுவோம். ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு, இப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு அட்டென்ஷனை சீக் பண்ணுறாங்க, ஆக்களோட பேசணும், அந்த தனிமையை உணர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த காலத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜாயிண்ட் ஃபேமிலி கூட இருந்துச்சு. இப்போ வீட்டில் சாப்பாடு கூட எல்லோரும் சேர்ந்து சாப்பிடும். ஆனால் இப்போ யாருமே அதை நம்ம பண்ணுறது இல்லை. ஸோ பண்ணனால நிறைய மென்டல் ஹெல்த்தால் நம்ம எஃபெக்ட் ஆகிக்கிட்டு வரோம். சரி, நீங்கள் வந்து நிறைய பேஷண்ட் வந்து அணுகி இருக்கிறீங்களா? நாங்கள் சைக்காலஜி பேஷண்ட்னு சொல்ல மாட்டோம், கிளைண்ட்ஸ்னு சொல்லுவோம். சரி, அப்போ அந்த மாதிரியாக வந்து அவர்களோட அணுகினதுன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரியான நபர்களை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க? ஓகே, நான் பேர் சொல்ல விரும்பல. கிட்டத்தில் ஒரு கிளைண்ட் ஒரு கிளைண்ட் ஒருத்தர் வந்தார். ஸோ இஸ் ஜஸ்ட் லைக் ஒரு 22, 23. ஸோ அவர் 3 டைம்ஸ் சூசைட் பண்ணியிருக்காரு. நான் கிட்ட ஏன் சூசைட் பண்ணேன்னு அவர் சொன்ன ஒரே காரணம் என்னன்னா, எனக்கு யாருமே பாஸாக காமிக்கலன்னு. ஸோ பாருங்கள், அப்புறம் என்கிட்ட கதைச்சனால அவர் ஒரு கரெக்டான பாத்வேக்கு நான் கொண்டு வந்துட்டேன். இல்லாட்டி அவரோட வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக போயிருக்குமே. சரி, அப்போ நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஸோ உங்களுக்கு எந்த மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் ஒரு கவுன்சிலர்கிட்ட இல்லாட்டி ஒரு தெரப்பிஸ்ட்டை கண்டிப்பாக பேசுங்க. உங்களை சரியான வழி நடத்துவாங்க. சரி, அதே போல் வந்து நீங்கள் வந்து இதுக்குள்ளே வந்ததுமே கூட வந்து மற்றவங்கள பற்றி படிக்கணும், அதுக்கு வந்து இந்த சைக்காலஜி உதவியாக இருக்கும் அப்படின்னு நினச்சதா நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ வந்து இதில் தொழிலாக ஈடுபட நினைக்காதவங்க கூட இதில் வந்து தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான கோர்சஸ் இருக்குது, இது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு சொல்ல முடியுமா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து டிப்ளமா இன் கவுன்சிலிங் சைக்காலஜி படிக்கணும். ஸோ படித்த பிறகு HND செஞ்சுட்டு BSc செய்யலாம்.
பண்ணிவிட்டு அவங்க எம்எஸ்சி கிளினிக்கல் சைக்காலஜி செய்யலாம். பட் எல்லாருமே நான் சஜஸ்ட் பண்ண ஒரு கவுன்சிலிங் டிப்ளமோ எடுத்துக்கோங்க. ஸோ மற்றவங்களோட மனசை உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், ஹர்ட் பண்ண மாட்டீங்க. அட்லீஸ்ட் வந்து தன்னோட மனசையாவது கொஞ்சம் காம் டவுன் பண்ணிக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ வந்து இந்த யோகாசனம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ யோகா அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் இப்போ வந்து வந்திருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு மனிதனுடைய மனசை காம் டவுன் பண்ணிக்கிறதுக்கு எந்த அளவு தூரம் ஹெல்ப் பண்ணுதாக்கா? ஸோ கண்டிப்பாக இப்போ யோகா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங் டெக்னிக்ஸ், அதெல்லாம் ப்ரீதிங் டெக்னிக்ஸ் நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ சொல்லிக் கொடுக்குறதுனால நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை நம்மளால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இருக்க பாதி பேருக்கு பிரச்சனையை வந்து ஸ்ட்ரெஸ் தான். ஒர்க்கில் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸில் பிரச்சனை. அப்போ இந்த யோகா மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நம்ம காம் பண்ணிக்குவோம் நம்ம செல்ஃபை. சரி, இப்போ வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க நிறைய கிளைண்ட்ஸ் வந்து நீங்கள் டீல் பண்ணியிருப்பீங்க. அப்படி பார்க்குற பொழுது இப்போ நான் ஒவ்வொரு விஷயம் சொல்கிறேன், அவங்க இந்த மாதிரியான ஒரு பர்சன் வந்திருந்தா நீங்கள் வந்து எப்படி டீல் பண்ணுவீங்க அப்படின்றத சொல்லுங்கள். இப்போ வந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு படிப்பில் வந்து ஈடுபாடு இல்லை, ஆனால் வந்து படிக்கணுன்ற ப்ரெஷர் இருக்குது, நிறைய டியூஷன் கிளாஸஸ், இப்போ வந்து 5th ஸ்டாண்டர்டில் இருந்து வந்து ஸ்காலர்ஷிப் எல்லாம் இருக்கிறதுனால நிறைய ப்ரெஷர் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி ஒரு அம்மா அப்பா குழந்தை வராங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரியான கவுன்சிலிங் கொடுப்பீங்க? ஓகே, இப்போ இந்த குழந்தைக்கு வந்து படிப்பு ஒழுங்காக வரல, பட் பேரண்ட்ஸ் ப்ரெஷர் பண்ணால் புள்ள படிக்கணும்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு கெரியர் கவுன்சிலிங் ஷீட் கொடுப்பேன். ஸோ அதை சின்ன குழந்தைன்னு வைங்களேன், ஒரு 5ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய குழந்தைன்னு சொன்னால் அதுக்கு ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? ஓகே, ஸோ இப்போ ஒர்க்கை வந்து நான் 5 விதமாக பிரிப்பேன். மெக்கானிக்ஸாக பிரிப்பேன், ஆர்டிஸ்டிக்காக பிரிப்பேன், ரியலிஸ்டிக்காக பிரிப்பேன், சோஷியலிக்காக பிரிப்பேன். இப்போ ஒருத்தர் வந்து படிப்பில் மட்டும் ஜெயிக்க முடியாது. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லா பேசுகிறவனோ ஒரு டிகிரி முடிச்சனோ ஒன்று, ஏன்னா நல்லா பேசுறதுனால ஒரு பொருளை விற்க முடியும். ஸோ அந்த மாதிரியான கிரேட் ஃபைலையும் நான் பார்ப்பேன், அவளுக்கு எது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு ஒரு டயக்ராம் கொடுத்து. சப்போஸ் அவளுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டூல்ஸை இல்லாட்டி ரிப்பேர் பண்ண ஆசை இருந்துச்சுன்னா அப்போ அவளுக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு என்ஜினியர் இருக்கா, அப்போ அந்த பாடத்து மேலே அவளுக்கு பூஸ்ட் கூட கொடுப்பேன். இப்போ பிடிக்காத பாடத்தை படிக்க சொன்னால் எப்படி படிக்கும்? ஸோ நம்ம செலக்ட் பண்ண கவுன்சிலிங் பண்ணுற மாதிரி அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு அதை மெயினாக கொடுத்துட்டு மற்ற சப்ஜெக்டை நம்ம ப்ரைமரியாக போகிற மாதிரி இருக்கணும். சரி, அப்போ வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் இதனால வந்து பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ வந்திருக்காங்க, அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான என்ன ஏஜ் மாதிரி இருப்பாங்க? ஒரு 16 to ஒரு 25 வைங்களேன். ஓகே, ஸோ இயல்பாக இந்த 16 to அந்த 25 தான் நம்ம உடம்புல வந்து செரோட்டின், ஆக்சிடாக்சின், டோபமைன் எல்லாமே சுரக்கிற ஒரு பீரியட். ஸோ இந்த மாதிரி ஆக்கள் வர்றபோது ஃபஸ்ட்டு நான் பார்ப்பேன் காரணம் என்னான்னு. ஸோ அந்த லவ் ஃபெயிலியருக்கு ஸோ நிறைய பேர் வந்து வெளியில் ஒரு இன்ஃப்ராக்சுவேஷன், அந்த ஏஜில் வர்றது ஒரு இன்ஃப்ராக்சுவேஷன். மெயின் காரணம் என்னது, வீட்டில் அந்த பாசம் நம்மளுக்கு கிடைக்காதனால தான் அந்த பாசத்தை இன்னொருத்தவங்கிட்ட நம்ம ஏங்க போகிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நான் புரிய வைப்பேன் அந்த ஏஜ்ல அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்னான்னு. ஸோ இந்த உலகத்துக்கு நம்ம ஒரு காரணத்துக்காக தான் வந்திருக்கோம். அந்த செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் அவனுக்கு வழங்குனுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை விட்டு அவள் டைவர்ட் ஆகும். அதை தவிர்த்து நிறையா டெக்னிக்ஸ் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். சரி, அதே போல் வந்து இப்போ ஜாப் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போ ஒரு ப்ரெஷராக மாறி இருக்கு. ஆக மொத்தத்தில் கட்டாயமாக வேலை செய்தும் ஆகணும், செய்யாமலும் முடியாது. ஆனால் வந்து தனக்கு பிடிச்ச வேலை இல்லாமல் இருக்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது வந்து வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம். இந்த பிரச்சனையோடு ஒருத்தர் உங்ககிட்ட வராங்க, நீங்கள் அவங்களுக்கு எப்படி கவுன்சிலிங் கொடுப்பீங்க? ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து 2 இது ஒன்று இருக்குது. ஒன்று வந்து ஸ்ட்ரெஸ்ட் அவுட்னு ஒன்று இருக்குது, ஒன்று வந்து பேர்ன் அவுட்னு இருக்குது. ஓகே, இப்போ உங்களை வந்து நான் காலையிலேருந்து இன்டர்வியூ எடுக்க சொல்கிறேன், சந்தோஷமாக எடுப்பீங்க, ஏன்னா உங்களுக்கு அந்த வேலை பிடிச்சிருக்கு. அதே பிடிக்காத வேலையை உங்களை பண்ண சொன்னால் என்ன ஆயிடுவீங்க, நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆயிரும். அதே மாதிரி ஒரே விஷயத்த நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, ஒரு கட்டத்து மேலே என்ன நீங்கள் எக்ஸாஸ்ட் ஆயிருவீங்க. உங்களை அறியாமல் வீட்டில் போயிட்டு அந்த கோவத்தை காமிப்பீங்க, அது பேர்ன் அவுட். அது நிறைய ஒர்க் பிளேஸில் நடக்குது. அதோட மெயின் காரணம் என்னென்னா ஒர்க் பிளேஸில் வந்து அவங்களுக்கு உண்டையான அந்த அங்கீகாரத்தை கொடுக்கறது இல்லை. இப்போ ஒரு சின்ன அவங்க விஷயம் பண்ணாமல் நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன் என்னன்னா, உங்களுக்கு அந்த இடத்துல பிடிக்கலையா, ஃபைண்ட் அ நியூ பிளேஸ் வேர் யூ ஆர் ஹாப்பி. ஏன்னா அங்கே நம்ம வந்து ஒரு மன திருப்தி இல்லாமல் நம்ம வேலை செய்கிற போது ஒர்க்கும் 100% எஃபிஷியண்ட்டாக இருக்காது, நம்மளுக்கும் நம்ம மென்டலாக நம்ம எஃபெக்ட் ஆகும். சரி, அப்போ வந்து இப்போது திருமணம் ஆகிடுச்சு, டிவோர்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அல்லது அப்படின்றவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன மாதிரியான கவுன்சிலிங் கொடுப்பீங்க? ஓகே, ஸோ டிவோர்ஸ் இஸ் நாட் அ சொல்யூஷன். பட் இப்படியும் நான் சொல்லுவேன், இப்போ 2 கப்பல் வந்து அவங்க சேர்ந்துருந்து அந்த பசங்களுக்கு பாதிப்பு இருந்துச்சுன்னா டிவோர்ஸ் ஷுட் பி தேர். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க டிவோர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 1 இயர் பாருங்கள், பார்த்து ஒரு மேரேஜ் கவுன்சிலரை கன்சல்ட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள் அவங்க 2 பேர்னால கோப்பப் பண்ண முடியுமா. அப்படி பண்ணலாட்டி இட்ஸ் பெஸ்ட் டு கெட் செப்பரேட்டட். ஏன்னா அவங்க சேர்ந்து அவங்க சண்டை பிடிக்கிறத பார்க்குற போது அந்த சின்ன இளம் சமுதாயமும் அங்கே எஃபெக்ட் ஆகுது. ஸோ அதனால அவங்களுக்கு எதிர்காலத்தில் பிரச்சனை வந்துடும். ஸோ பெட்டர் உங்களுக்கு
பிடிக்கலையா ஒரு கட்டத்துக்கு மேலே பிரிஞ்சிருங்க. கண்டிப்பா. இப்போ வந்து டிவோர்ஸ் அப்படின்னு வந்தாலும் சரி, திருமணத்துக்கு அப்புறம் குழந்தைங்க அப்படின்னு வந்தாலும் சரி, இந்த குழந்தைங்க இல்லாததும் கூட நிறைய பேர் கொஸ்டின் ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. இந்த காலத்துல வந்து குழந்தை பிறக்கிறதுக்கான நிறைய சிக்கல்களும் நிறைய பேர் தம்பதியினர் முகம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து சமூகம் வந்து ஒரு கேள்வி எழுப்புது, சமூகத்தினால ஒரு விஷயத்துக்காக நாங்க வந்து கேள்வி எழுப்பப்படுறோம் அப்படின்றதே தம்பதியினரை பொறுத்த மட்டும் ரொம்ப பெரிய ஒரு ப்ரெஷரா இருக்கும் இல்லையா? அப்படியான கப்பல் யாராவது இப்போ பார்த்துட்டு இருக்கலாம், நீங்க கொடுக்கக்கூடிய கவுன்சிலிங் என்ன மாதிரி இருக்கும்? ஓகே, இப்போ நிறைய பேர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் அவங்க வீட்லேயே இன்சல்ட் பண்ணுவாங்க. பாருங்கள், அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை, ஒரு 8 years ஆயிடுச்சு. அது சோஷியலாக அவங்களுக்கு வந்து ஒரு இம்பேக்ட் ஒன்று கொடுக்குறது. அப்படி சோஷியலாக ஒரு இம்பேக்ட் கொடுக்குறதுனால என்னாவது தே பிகம் மென்டலி ஸ்ட்ரெஸ். ஸோ அதுக்கு தானே நம்மளுக்கு நிறைய ஆல்டர்னேட் வேல்யூ ஐடியாஸ் இருக்குது, லைக் அடாப்ஷனில் இப்போ இருக்குது. ஸோ அதை நான் என்கரேஜ் பண்ணுவேன் அவங்களுக்கு. சரி, அப்போ வந்து கொஞ்சம் ஏஜ்டானவங்களுக்கு வருவோமா? அவங்களுக்கு வந்து இப்போ நிறைய பேர் வந்து வீட்டில் இருக்கிறாங்க, சில பேருக்கு வந்து பிள்ளைகள் வந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்க வந்து பெற்றோர் மட்டும் இங்கே இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க, அல்லது வந்து பிள்ளைகள் வந்து வேலைகளுக்கு போனதுக்கு அப்புறமா வீட்டில் வந்து தனிச்சு இருக்கக்கூடிய நேரம் வந்து இப்போ வயதானவர்களை பொறுத்த மட்டும் ரொம்ப அதிகமாயிடுச்சு இல்லையா? இந்த மாதிரியானவங்களுக்கு சில சமயங்களில் நோய் நிலைமைகளும் இருக்கிற போது அது இன்னும் வந்து அவர்களுக்கு வந்து உளவியல் ரீதியாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த மாதிரியான வயசானவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ வயசான இயல்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 60 மேலே போனால் அவங்க திரும்பி அவங்க சைல்டுஹுட்டுக்கு பேக்கு வந்துடுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அவங்க ஆசைப்படுற ஒன்றுமே பாசத்தை தான் இயங்குவாங்க. ஸோ பேர பிள்ளைங்களோட கதைக்கணும்னு ஆசைப்படுவாங்க, இல்லாட்டி வந்து பசங்க பேசணும்னு ஆசைப்படுவாங்க. பட் அந்த பீரியடில் வந்து என்ன ஒரு 60-70 ஆகும்போது அவங்க வந்து ஒரே விஷயத்த சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு ஒரு வெறுப்பை உண்டாக்கும். ஸோ உண்டாக்குற போது நம்ம அவங்க மேலே கோவத்தை காமிக்கும், பட் மென்டலாக அவங்கள ரொம்ப எஃபெக்ட் பண்ணுவாது. ஸோ அதனால அந்த ஏஜ் பீரியடில் நம்ம லவ் அவங்க மேலே கூட காமிக்கணும். சரி, இப்போ வந்து நம்ம எந்த உறவு பார்த்தாலும் வந்து ஆகாஷ், உண்மையிலேயே வந்து உட்கார்ந்து பேசுவது அப்படின்றது ரொம்ப முக்கியம். பேச்சு அப்படின்றதே ஒரு கலை அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். ஸோ வந்து ஒருத்தர்கிட்ட ஏதோ ஒரு பிழை இருக்குது அப்படின்ற பொழுது அதை சுட்டி காட்டுறதுக்கும் ஒரு வழி இருக்கலாம், அல்லது வந்து ஒரு நபர் சொல்கிறாங்க அப்படின்ற பொழுது அது என்ன அர்த்தத்தில் அவங்க சொன்னாங்க அப்படின்றது தெரியாமல் நாங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கிறதும் ஒரு பிழையாக இருக்கலாம். இந்த மாதிரி பேச்சு அப்படின்னு வருகிற பொழுது இந்த புரிதலும் அல்லது வந்து நாங்கள் சொல்கிற ஒரு விஷயம் வந்து எதிரில் இருக்கக்கூடிய நபர் பெற்றுக்கொள்வது வித்தியாசமாக இருக்கக்கூடும் இல்லையா? இந்த மாதிரி பேச்சு அப்படின்றது எவ்வளோ முக்கியம்? ஒருத்தர் வந்து நீங்களுமே கூட வர்ற ஒரு கிளையண்ட்டை பேசி தான் அவங்களுடைய மனசை மாத்துறீங்க இல்லையா? ஸோ இது எவ்வளோ முக்கியம்? பேசுறதோட நான் சொல்லுவேன், ஒருத்தங்க சொல்கிற போது கேட்கணும். ஸோ வி ஷுட் பி ஆக்டிவ் லிசனர். இப்போ ஒருத்தங்க நம்மளை நம்பி ஒரு பிரச்சனை சொல்கிறாங்களா, ஒரு 10 minutes கேளுங்க. ஸோ அந்த 10 நிமிஷம் கேட்குற போது உங்களுக்கே ஒரு புரிதல் நடக்கும், அவங்களோட பிரச்சனை என்னென்னு. அதுக்கு பிறகு நீங்கள் பேசுங்க. ஸோ நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து ஃபினான்ஷியலாக அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க, ஒரு மோரல் சப்போர்ட்டாக இருப்பாங்க. அந்த டைம் நம்ம என்ன சொன்னோம், அவங்களுக்கு ஆதரவாக சில வார்த்தைங்க நம்ம சொன்னாவே இட் வுட் பி மோர் தேன் இனஃப். கண்டிப்பாக. உண்மையே சொல்றதாக இருந்தால் ஒருத்தங்க வந்து எவ்வளோ படிச்சிருக்காங்க, எவ்வளோ சாதிச்சிருக்காங்க, இதெல்லாம் தாண்டி அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றது தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், அவங்க மேலே ஒரு மரியாதை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து எங்களுடைய பிஹேவியர் நல்லபடியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இப்போ நீங்கள் சொல்லியும் இருந்தீங்க, எங்களுக்கு இருக்கக்கூடிய உளவியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லியும் இருந்தீங்க. ஸோ கடைசியாக ஒரு சின்ன அட்வைஸ், ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்ல போகிறீங்க அப்படின்னா வந்து என்ன சொல்லுவீங்க? ஸோ நெவர் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். நான் எல்லாருக்கும் சொல்கிறது தான். ஸோ ஒருத்தவங்களோட வெளித்தோற்றத்தை வச்சு ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஸோ அவங்களோட பேசி பழங்க. ஸோ அப்போ தான் அவங்களோட என்டையர் கேரக்டர் நம்மளுக்கு தெரியும். கண்டிப்பாக ஆகாஷ், அந்த வகையில் வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுட்டு இருந்தோம், ரொம்ப சுவாரஸ்யமாக கூட இருந்தது. அந்த வகையில் HK இன்டர்நேஷனல் காலேஜினுடைய ஸ்தாபகர் ஆகாஷ் கனகரத்னத்தை தான் நாங்கள் இன்றைய நேர்காணலில் சந்திச்சு